நம்ம காரைக்குடியிலேருந்து ஆத்தங்குடி போகிற ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த ஆத்தங்குடியில் தான் வந்து ஆத்தங்குடி பேலஸ் இருக்குது. ஸோ அதை பார்க்க தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஆத்தங்குடி பேலஸ் பக்கத்தில் போயிட்டுருக்கோம். வர வழியில் இருக்கிற வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி பேலஸ் மாதிரி தான் இருந்துச்சு, நிறையா வீடு. இதுதான் பேலஸ், வந்துட்டோம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் வந்து இப்போது ஆத்தங்குடி பேலஸில் இருக்கேன். இங்கே வந்து இப்படி ஒரு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இது வந்து ரொம்ப பெரிய இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரூம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வர எல்லாத்துக்கும் ஒரு அக்கமடேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஆத்தங்குடி செட்டியார் ஃபேமிலி அப்படின்லாம் எல்லாருக்கும் வந்து ஒரு ட்ரேடர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து யார் வந்தாலும் தங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டிக்காக எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது, அவ்வளோ ஜன்னல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேலஸ் இங்கே. ஸோ அந்த பேலஸில் இருக்க ஆர்ட் ஒர்க்ஸ் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல் பெயிண்டிங்ஸ், ஹேண்ட்மேட் திங்ஸ், ஹேண்ட்மேட் டைல்ஸ், அதெல்லாம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் இருக்கோம். இந்த தூண்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த திண்ணை எவ்வளோ நீட்டமாக இருக்குது. எவ்வளோ பேர் வந்தாலும் உள்ளே உட்காரலாம், அந்த மாதிரி இருக்குது. இந்த தூண், இந்த ஃப்ரண்ட் நடை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்மா தேக்கில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹேண்ட் கிராஃப்டட் ஒர்க்கு. இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் டைல்ஸு. இங்கே ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் செஸ் போர்ட் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலியன் மார்பிளில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலர்ஃபுல் கிளாஸஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பெல்ஜியம் கிளாஸஸ். ஸோ எல்லாமே இம்போர்ட் பண்ணி இவங்க ட்ரேடர்ஸுங்கிறதுனால வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எந்தெந்த ஊரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டின்னு 1929 தெரிஞ்சு வச்சு ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே எவ்வளோ பெரிய பேலஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ஹால் ஏரியா. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. இங்கே எவ்வளோ குட்டீஸ் யார் வேணாலும் ஓடி எவ்வளோ நேரம் வேணால் விளாட்லாம். ப்ளஸ் எவ்வளோ பேர் வேணால் பேசலாம். இங்கே நிறையா அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஹெரிட்டேஜ் திங்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நடந்துருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இங்கே பார்த்தேன் உண்மையான மான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாவ், உள்ள ஒரு ரூம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது ரொம்ப அழகாக இருக்குது, லைட்ஸ் எல்லாம். இந்த இடம் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டைனிங் ஏரியா பாருங்கள். இங்கே டைனிங் ஏரியாவே இவ்வளோ பெருசு இருந்தால் அவங்க எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருப்பாங்க. இங்கே வர்றவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உபசரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மகாராஜா பேலஸ் இதுதான் அவங்களோட வந்து டைனிங் ஏரியா. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லைட்ஸு, இந்த விண்டோஸோட கிளாஸஸ், கலர்ஃபுல் கிளாஸஸ். நம்ம இப்போது டைனிங் ஏரியா பார்த்துட்டோம். அடுத்தது வந்து முற்றம் ஏரியாவுக்கு உள்ளே போகிறோம். ரெண்டு சைடு பாருங்கள் பீகாக் வந்திருக்கு. பீகாக்கில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பீகாக்லாம் வந்து அந்த காலத்தில் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் வந்து டைல்ஸில், அந்த செராமிக் டைல்ஸில் அந்த ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் முற்றமுக்கு போகிற வழி. அந்த முற்றம்லாம் பாருங்கள் ரெண்டு சைடு திண்ணை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக லைட்ஸு, மழை வெயிலெல்லாம் வந்து போகிறதுக்காக முற்றம் இருக்குது. ஸோ நாங்கள் போகும்போது மழை பெஞ்சிருந்தது. ஸோ எல்லாமே சிந்தி இருந்தது தண்ணியெல்லாம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஆர்ட் ஒர்க்லேயே, வுட் ஒர்க்லேயே நிறைய பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது, கிச்சன் ஏரியாவுக்கு போகிற வழி, அதுக்கப்புறம் நிறையா கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா தங்குற வழி, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு தூணுலேயும் ஒவ்வொரு டிசைன் போட்டிருந்தது. ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. 29 பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒவ்வொன்றையும் பார்த்து இந்த டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற வுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு கிராஃப்ட் ஒர்க்கோடு யோசித்து ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க. ரொம்ப அதான் இந்த $1 பில்லியன் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். இந்த வீடு வந்து பார்க்கணும், அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் ஹவுசஸ்லாம் ரொம்ப பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்தோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளோட சேனல் சுதந்திர பாவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக காரைக்குடி விசிட் பண்ணுங்கள். நம்ம ட்ரெடிஷ்னல் தமிழ் மக்கள் வந்து நம்மளோட ட்ரெடிஷனை பார்க்கணும். பாய்.